அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிக் நஸ்மி நிக்டமாட் தனது அமைச்சின் ஊழியர்களின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒருபோதும் தம்மை ஏமாற்றவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஊழியர்கள் செய்த பணியால் தாம் ஒருபோதும் ஒரு முறை கூட ஏமாற்றம் அடைந்ததில்லை என்று அவர் தனது முகநூல் கணக்கில் வெளியிடப்பட்ட குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஓர் அரசு ஊழியரின் குழந்தையாக தாம் பொதுச் சேவையின் மீது ஆழ்ந்த மரியாதையுடன் வளர்ந்ததாகவும், பெரும்பாலும் அமைதியான, ஆரவாரம் இல்லாத, ஆனால் தியாகம் நிறைந்த பாதை இது என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்ற மசோதா, எரிசக்தி திறன் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுதல், மின்சார மானியங்களை இலக்கு வைத்து மறு சீரமைத்தல் உள்ளிட்ட அமைச்சுடன் அவர் பணியாற்றிய காலத்தில் செய்த சாதனைகளையும் நிக் நஸ்மி நினைவு கூர்ந்தார். சுற்றுச்சூழல் தரச் சட்டம் 1974 திருத்த முடிந்தது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைகளை மிகவும் வெளிப்படையானதாக மாற்றினோம். மேலும் தங்கள் தேசிய பல்லுயிர் யுத்திகள் மற்றும் செயல் திட்டத்தை சமர்ப்பித்த ஆரம்ப கட்ட நாடுகளில் மலேசியாவும் ஒன்றாக மாறியது என்று அவர் கூறினார். நாட்டின் காடழிப்பு விகிதத்தை கணிசமாக குறைத்ததற்காக மலேசியாவை ஐநா பொதுச் செயலாளர் பாராட்டியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.